வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்பி பேங்க்லேருந்து வந்திருக்க ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது எந்த மாதிரியான ஜாபுக்கு வந்துட்டுருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃபீஸர் ஜாபுக்கு தாங்க இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2024 தாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்க்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, லா ஆஃபீஸருக்கு தாங்க ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 கிரேடர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து ரெகுலர் பேசிக்ஸில் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட் ஓப்பன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 4/9/2024 ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/9/2024 தாங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது நாம் வந்து ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து லா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கிரேடர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎல் ஆர் எம்எல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதர் ஈக்குவலண்ட் அதுக்கு ஈக்குவலான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஆஃபீஸர் லெவலில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிக்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் 1க்கு லா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஎல் எம்எல் முடிச்சிருக்கணும். ஆல் அதர் ஈக்குவலன் டிகிரி அதுக்கு ஈக்குவலான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஹேவிங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்க், அதாவது உங்களுக்கு வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது வந்து ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து 1 இயர் ஆஃபீஸர் இன் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் 1 இயர் ஆஃபீஸராக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில். இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கங்க. இது வந்து ரெகுலர் பேசிக்ஸ் தான். இதே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்திங்கன்னா, செலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து பர்சனல் இன்டர்வியூவாக நடக்கும். டேரெக்டு அல்லது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் உங்களை வந்து டேரெக்டாக வர சொல்லலாம், இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமாவும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் எல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறது தான் வந்து அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜராக வந்து வச்சுருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியாவில் எங்கே வேணாலும் போடுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து 15/9/2024 வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது அப்ளை லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.